காரு வாங்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை, வீடு வாங்க வேணான்னு சொல்லலை, கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லலை, செக்ஸ் வச்சுக்க வேண்டாம்னு சொல்லலை. நான் ஒன்று தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த கேமுக்காக வரல. நீங்கள் வந்த கேம் என்ன அப்படின்னா, துன்பம் இன்பம் அற்ற நடுநிலையான நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா அடுத்தடுத்த பிறவிகள் என்பது உண்டு. மனதினுடைய வேகத்தின் வெளிப்பாடுகள் தான் சுகம் துக்கம். மனம் நின்று விட்டதென்றால் பரிபூரண ஆனந்த நிலை. ஆனந்த நிலைனா ஜாலியா இருக்கிறதுக்கு பேர் ஆனந்த நிலை கிடையாது. ஆழ்ந்த அமைதி தான் உண்மையான நித்தியானந்த நிலை. நித்திய ஆனந்தம், நித்தியம் அப்படின்னா பரிபூரணம்னு அர்த்தம். இப்போ உங்களுக்குலாம் என்ன வேணும் அப்படின்னா, கம்ப்ளீட்டா தப்பா டிரைவ் பண்ணியிருக்காங்க உங்களை. பிறந்ததுல இருந்தே சந்தோஷம் வேணும், சந்தோஷம் வேணும் தான். நீங்க மகிழ்ச்சியா தான் இருக்கணும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த மகிழ்ச்சி நிலையானது இல்லைன்ற புரிதல் வர்ற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு படாருன்னு இது நிரந்தரமானது இல்லை அப்படின்ற அந்த உண்மையை தேடி வந்து விட வேண்டும். இதைத்தான்